வருஷம் பொங்கலுக்கு ₹1 கொடுக்கல. அப்ப தேர்தலுக்கு முந்தைய வருஷம் கொடுப்பேன், தேர்தலுக்கு முந்தைய வருஷத்துக்கு முந்தைய வருஷம் கொடுக்க மாட்டேன். இது என்ன கணக்கு உங்களுக்கு? உங்க நோக்கம் மக்களுக்கு பணம் சென்று சேர வேண்டும் என்பதல்ல. மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், அவருடைய அதிருப்திகளை எப்படியா சரி கட்ட வேண்டும், கையில காசா ரொக்கமா கொடுத்தா சரியாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த ஸ்கீமே உருப்படியா இருக்குதா அப்படின்னா எல்லாருமே இல்லைன்றாங்க. அதோட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிசிபேட்டிவ் கான்ட்ரிபியூஷனுக்கான ஸ்கீம் அது இன்னும் பெட்டரா இருக்குன்றாங்க. ஏன்னா நான் என் சம்பளத்திலிருந்து ₹10,000 பிடிச்சிங்கன்னா கவர்மெண்ட் ₹10,000 போட போகுது. ஸோ எனக்கு ₹20,000 சேவிங்கில் போகுது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்கிட்ட 10% பிடிச்சிருவாங்க. ஆனால் உங்களுக்கு கடைசியில் ஓவராலாக பார்த்தா நீங்கள் பேங்க்கில் போட்டால் கூட இன்ட்ரெஸ்ட் வந்துடும், இல்லை நீங்கள் வட்டிக்காரன் கொடுத்தீங்கன்னா கூட காசு வந்துருங்கிற மாதிரி தான் நிற்கிது. இப்போ இந்த ஸ்கீம் பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை. முதல் விஷயம், அவங்க தேர்தலில் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க? பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ பழைய ஓய்வு திட்டத்தை அப்படியே கொண்டு வந்திருக்கணும். இல்லை, நடுவில் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த நடுவில் வந்த திட்டமாவது பரவாயில்லாமல் இருக்குதா அப்படின்னா இல்லை, அது புதிய ஓய்வு திட்டம் மாதிரி கூட இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? பழைய ஓய்வூதிய திட்டம் மாதிரி நல்லதும் பண்ணல, புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இன்னும் நல்லது இருக்கு, அதையும் கெடுத்து விட்டீங்க. இப்போ நடுவில் நீங்கள் பண்ணிட்டு அரசாங்கத்துக்கு இன்னும் மிச்சம். இப்போ அரசாங்கத்துக்கு ஆக்சுவலாக இந்த அதிகாரிகள்லாம் கூடி பேசி பிரமாதமாக ஏற்பாடு பண்ணி அரசாங்கத்துக்கு கூடுதல் லாபம் வரும்படியாக விஷயத்தை பண்ணிட்டாங்க. ஆனால் நெரேட்டிவ்ல பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணி இந்த திமுக ஆதரவு தொழிற்சங்கங்கள் எல்லாமே ஹாப்பின்னு போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பாராட்டலாம் போயிருக்காங்க. உண்மையிலேயே தொழிற்சங்கங்கள் அப்போ இதை அதிருப்தியை ஏற்படுத்தி தெரிஞ்சவர் ஜாக்டோஜியை தான் உள்ள பண்ணியிருந்தாங்க. அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், 90% நிர்வாகிகள் திமுக ஆதரவு பெற்றவர்கள், கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாமே திமுக கூட்டணி அல்லது திமுக ஆதரவு பெற்றவர்கள் தான். படபடன்னு எல்லாரும் போய் சிஎம்க்கு ஸ்வீட் விட்ட, சிஎம்கிட்ட ஸ்வீட் வாங்கிட்டு எல்லாம் ஹாப்பியாக முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாக்டோஜியை ஒரு அறிக்கை கொடுத்து, இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் ஹாப்பின்னு சொல்லி சாக்லேட் கொடுத்து ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டு வெளியில் பேட்டி கொடுத்துட்டு எங்களுக்கு முழு மனநிறைவை அளிக்கவில்லை, எங்களுடைய போராட்டத்துக்கான காரணங்கள் முழுமையடையவில்லை, இது ஒரு தற்காலிக ஆறுதலாகத்தான் பாருங்க. இதெல்லாம் எதுக்கு? அப்போ எதுக்கு ஸ்வீட் கொடுத்தீங்க? நீங்கள் எனக்கு வேணும்னு சொன்னது என்ன? பழைய ஓய்வூதிய திட்டம். அதை கொடுக்குறேன்னு சொன்னது யாரு? திமுக அரசு. தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்தாங்க. அப்போ அதை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லி சொல்லாமல் இடையில ஒரு ஏற்பாடுக்கு நீங்கள் சரின்னு சொல்லியிருக்கீங்க. அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மத்தியில் இது பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தின பிறகு ஜாக்டோ சங்கம் 3ஆவது நாள் ஒரு அறிக்கை கொடுக்குது, இல்லை எங்களுக்கு முழு திருப்தி இல்லைன்னு. ஏன்னா அவர்களை காப்பாற்றவில்லை. எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிருக்கிறாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்மளை காவு வாங்கிட்டாங்கன்னு ஒரு எண்ணம். அப்போ அது அரசு ஊழியர்கள், ஆசிரியர் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தின பிறகு இவங்க வேற கூட, நீங்கள் எதுக்கு ஸ்வீட் சாப்பிட்டீங்க? எதுக்கு நீங்க கேள்வி போட்டீங்க? எதுக்கு அன்னைக்கு சிஎம் சூப்பரா பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு தான் போறீங்க. அதான் உங்களுக்கு. அப்ப நீங்க இன்னைக்கு நாங்க ஆமாங்க, நீங்க 4 பேர் விளக்கம் கொடுக்குறாங்க, இந்த புதிய ஒப்பந்தம் சரியில்லை, இது புது ஸ்கீம் சரியில்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இல்லங்க, சூப்பர் ஸ்கீம்ங்க, அரசு ஊழியருக்கு ஏகப்பட்ட லாபம் தானே சொல்லணும். அப்ப அது நம்பி தான் கையெழுத்து போட்டேன். நீங்க எதுக்கு விளக்கம் கொடுக்குறீங்க? ஆமா, எங்களுக்கு முழு நிறைவு இல்லை. அப்ப நீங்கள் ஏற்றுக்கொண்ட விஷயம் அரசு ஊழியர்களுக்கு ஆதரவானது இல்ல, அரசாங்கத்துக்கு ஆதரவானது. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand, and Dr. Srivarma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh, ever delicious seafood dishes. இப்போது தமிழகம் எங்கும்.